Hi friends, welcome to my YouTube channel. இந்த வீடியோவில் நாம் திருப்பதி பற்றின சில இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஜனவரி மந்த்க்கான 300 தர்ஷன், அதுக்கப்புறம் ஃப்ரீ தர்ஷன், வர்ச்சுவல் சேவா டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகி கம்ப்ளீட்டாக வந்து புக் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா இந்த 3 டிக்கெட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான அக்கமடேஷன் வந்து நாளைக்கு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. நாளைக்கு மார்னிங் வந்து 9 o'clock ஷார்ப்பாக வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து அக்கமடேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து திங்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து புக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைனில் நம்ம அக்கமடேஷன் புக் பண்ணுறது பெஸ்ட்டாக, ஆஃப்லைனில் வந்து அக்கமடேஷன் புக் பண்ணுறது பெஸ்ட்டாக அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஆன்லைனில் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ரிசிப்ட் இருக்கும் இல்லையா, நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ண ரிசிப்டை வச்சு அலிப்பிரியில் நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே மேலே நீங்கள் திருமலா ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் வந்து எங்கே வந்திருக்கு, ஸோ நீங்கள் எங்கே போய் செக்இன் ஆகணும் அப்படின்ட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து மெசேஜாக சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக அங்கே போனதுமே வந்து ரூமுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். இதுவே நீங்கள் வந்து ஆஃப்லைனில் தான் போய் புக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 1 hour இல்லைனா 2 hour ஆகும். ½ an hour கூட வந்து ரூம் வந்து உங்களுக்கு அலாட் ஆகிற மெசேஜ் வந்து வந்துடும். ஏன் அப்படின்னா சில டைம் வந்து ரஷ் அதிகமாக இருக்குது, க்ரௌட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மேபி வந்து 1 hour to 2 hour கூட ஆகும். ஸோ இந்த டைம் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்க தேவையில்லை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோன்னா நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூட அக்கமடேஷன் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் 6 இடத்துல வந்து புக்கிங் ஆஃபீஸஸ் இருக்குது. நீங்கள் சிஆர் ஆஃபீஸ் போய்ட்டு டைரெக்டாக அங்கேயே நீங்கள் வந்து உங்களோட ஆதார் கார்டு கொடுத்து நீங்கள் வந்து ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு மெசேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். சில டைம் ½ an hour கிடைக்கலாம். உங்களுக்கு ரஷ்ஷான டைமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மேபி வந்து லேட் ஆகலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் புக் பண்ணுறது அப்படின்றது தான் பெஸ்ட்டு. ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் 100 rupees, அதுக்கப்புறம் 1000, 1500 அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் ரூம்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு எந்த ரூம் நீங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீ தர்ஷனில் புக் பண்ணியிருந்தா அக்கமடேஷன் புக் பண்ண முடியாதா அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு தரிசன டிக்கெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஒரு 4 நாளைக்கு மட்டும் வந்து ஆன்லைனில் அக்கமடேஷன் வந்து ரிலீஸ் பண்ணலை. அது ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஜனவரி 11ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் இந்த 4 டேட்லேயே வந்து உங்களுக்கு அக்கமடேஷன் நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேணும்னா ஆஃப்லைனில் தான் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேட்டில் தரிசன டிக்கெட் வச்சுருக்கவங்க ஆஃப்லைனில் தான் புக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டேட்டில் நீங்கள் வந்து சிஆர் ஆஃபீஸ் போய்ட்டு டைரெக்டாக அங்கேயே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த மொபைல் நம்பர் வச்சு தான் நீங்கள் வந்து அக்கமடேஷன் புக் பண்ணணும். ஸோ நார்மலாக நம்ம இப்போது எப்படி டிக்கெட் வந்து புக் பண்ணுறோமோ அதே மாதிரி அதுக்கு வந்து கொடுத்துருவாங்க, நமக்கு வந்து லிங்க்கு கொடுத்துருவாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வர்ச்சுவல் க்யூ வச்சு தான் நம்ம அக்கமடேஷன் வந்து புக் பண்ணணும். 100 rupees ரூம்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து புக் ஆகிடும். நான் லாஸ்ட் மந்த்தே வந்து பார்த்தேன், டிசம்பர் மந்த்துக்கு ஓப்பன் ஆகி கொஞ்ச நேரத்தில் வந்து 100 rupees ரூம்ஸ் எல்லாமே புக் ஆகிடுச்சு. ஸோ 1000, அதுக்கப்புறம் 1500 ரூம்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. உங்களுக்கு அக்கமடேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 9 o'clock உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். நார்மலாக வந்து நம்ம லிங்க்கு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர்ச்சுவல் கியூ வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அக்கமடேஷன் ஓப்பன் ஆனது நான் உங்களுக்கு வந்து காலையில் வந்து இன்டிமேட் பண்ணுறேன். காலையில் 9 o'clock வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். உங்களோட தர்ஷன் டிக்கெட் வச்சு தான் நீங்கள் வந்து அக்கமடேஷன் வந்து புக் பண்ண முடியும். இன்றைக்கி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி 300, 500 தர்ஷனில் புக் பண்ணியிருந்தாலும் மிஸ் பண்ணாமல் நாளைக்கு வந்து புக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரூம்ஸ் வந்து கிடைக்கும். 9 o'clock வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதுதான் வந்து அக்கமடேஷன் ரிலேட்டடான அப்டேட். சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஸோ அக்கமடேஷன் எப்படி புக் பண்ணுறது என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கிளியர் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆஃப்லைன்லேயும் நாம் போய் புக் பண்ணிக்கலாம். பட் ஆன்லைனில் புக் பண்ணுறது ஒரே ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா நமக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து இருக்காது. நம்ம அலிப்பிரி செக்கிங்கில் வந்து நம்மளோட அந்த ரிசிப்டை வந்து ஸ்கேன் பண்ணதுமே நமக்கு மலைக்கு போகும்போது நமக்கு ரூம் புக்கிங்க்கான மெசேஜ், அதாவது எந்த ரூம் அப்படின்றதுக்கான மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அதை வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக எங்கே நமக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்த நம்ம வந்து ரீச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.